Good evening. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் ஃபிசிக்ஸில் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து இட்ஸ் பேஸ்லி கிளாஸிஃபைட் இன்டு 3 டைப்ஸ். ஒன்று ஸ்டாட்டிக் இஎம்ஐ, இன்னொன்று டைனமிக் இஎம்ஐ, இன்னொன்று பீரியாடிக் இஎம்ஐ. ஃபஸ்ட்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னா என்ன? When magnetic flux associated with the coil changes, an EMF will be in it. So the EMF ஓட ஃபார்முலா வந்து மைனஸ் d5 மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பை dt. SI யூனிட் வந்து வோல்ட்டு, ஃப்ளக்ஸோட SI யூனிட் வந்து வெப்பர், ஃபார்முலா வந்து BA cos theta, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்தால் NBA, SI யூனிட் வந்து வெப்பர். ஓகேவா? இந்த மைனஸ் சைன் என்ன சொல்லுதுன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் லென்ஸ் லா. The induced EMF or current always opposes the change or cause that has produced it. Okay, lens law வந்து is based on conservation of energy. Okay, சரி, இந்த induced EMF வந்து மைனஸ் d5 by dt எழுதுறீங்க. இது வந்து instantaneous EMF னு சொல்லலாம். Okay, we can also write this as அதனால ஒரு EMF வந்துச்சுன்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்டாட்டிக் EMI அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பேசிக்காக உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஃபை இஸ் ஈக்குவல் டு 2t + 1, வாட் இஸ் EMF at t is equal to 1 செகண்ட்லாம் கேட்பாங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டைம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, சரி, வெறும் EMF மட்டும் இன்டியூஸ் ஆகாது. there are lot other induced parameters. ஃபஸ்ட்டு induced EMF. தெரியும் வேல்யூ மைனஸ் d5 by dt. செகண்ட் induced current. current வந்து உங்களுக்கு E by R ன்னு தெரியும். E வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இது induced current. induced charge. சார்ஜ் வந்து I into dt ன்னு தெரியும். ஸோ இந்த டிடியும் அதுவும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா, ஸோ சார்ஜ் வந்து இட்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ரேட். இதுவும் ரேட்டு டிபெண்ட் பண்ணும், இதுவும் ரேட்டு டிபெண்ட் பண்ணும், பட் இது டைமை வந்து டிபெண்ட் பண்ணாது. ஃபோர் இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகும். உங்களுக்கு தெரியும் V is equal to E into dl னு. ரைட் ஃப்ரம் ஃபார்முலா E is equal to minus dV by dr or dl, ரைட். ஸோ EMF வந்து நான் என்ன எழுதலாம்? E into dl, லைன் இன்டெக்ரல், இஸ் மைனஸ் d5 by dt. இது இன்டியூஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது இல்லாமல் ஒரு ஹீட் இன்டியூஸ் ஆகும். induced heat formula dH is equal to I square RT இல்லை V square by RT, எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே,
அடுத்தது செல்ஃப் இண்டக்ஷன். ஒரு சொலினாய்டு இருக்குது, அதை வந்து இந்த லெசனில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இண்டக்டர்னு சொல்லுவோம். கனெக்டட் டு அ சோர்ஸ் மீட்டர். இண்டக்டரோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா, t 0வாக இருக்கும்போது இட் would offer an infinite resistance. அதுவே டைம் போக போக என்ன ஆகும்னா ரெசிஸ்டன்ஸ் 0 ஆகிடும். ஸோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுது, ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால ஒரு EMF இன்டியூஸ் ஆகுது. அப்படின்னா we call that as self inductance. ஸோ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் இஸ் directly proportional to current. ஸோ இது ஈக்குவேட் பண்ணும்போது நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம். திஸ் இஸ் கால்ட் as self inductance of the coil. இல்லை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் சொல்லுவாங்க. எல்லோட SI யூனிட் வந்து ஹென்ரி. ஓகே, ஸோ EMF வந்து உங்களுக்கு என்ன தெரியும், -d∅dt தெரியுமா? ஸோ EMF becomes -L di/dt. ஓகே, ஒரு சர்க்குலர் காயில் இருக்குது, இதோட செல்ஃப் இண்டக்ஷன் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும். NBA இதில் போகிற கரண்ட் வந்து ஐன்னு வச்சுக்கலாம், ரேடியஸ் வந்து ஆர்னு வச்சுக்கலாம். ஸோ B will be at the center, μ0I/2R. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அப்படின்னா NI/2R. மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம்லாம் சொல்லி கொடுத்துருப்போம். அப்போ ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு μ0N²I/2R. ஏரியாவுக்கு πr² போட்டுக்கலாம். This phi can be also written as Li from self-inductance. I cancel ஆச்சுன்னா L is equal to μ0N²πr/2. இது வந்து சர்க்குலர் காயிலுக்கு செல்ஃப் இண்டக்டன்ஸ். இதே மாதிரி சொலினாய்டுக்கும் போடலாம். μ0N²A/L வரும் அதுக்கு. ஓகே, அடுத்தது காம்பினேஷன் ஆஃப் இண்டக்டர்ஸ். சீரீஸ் காம்பினேஷன் ரெசிஸ்டர்ஸ் மாதிரி தாங்க. L effective is L1 plus L2 up to any Ln. இதுவே பேரலாக இருந்ததுன்னா and extend up to 1/Ln. Okay, energy stored in an inductor. half Li². என்ன ஃபார்மில் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா மேக்னெட்டோ ஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. எனர்ஜி டென்சிட்டியோட ஃபார்முலா which is energy by unit volume. நான் மியூன்னு எழுதிக்கலாம். எனர்ஜி டென்சிட்டி half B²/μ0. இது எனர்ஜி டென்சிட்டியோட ஃபார்முலா. ஓகே, அடுத்தது மியூச்சுவல் இண்டக்ஷன். ரெண்டு காயில் வச்சுருக்கோம். எது வந்து சோர்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கோ தட்ஸ் கால்ட் டு பி அ ப்ரைமரி காயில். எதில் நீங்கள் அவுட்புட் பார்க்குறீங்களோ தட்ஸ் கால்ட் டு பி அ செகண்டரி காயில். இப்போ இதில் கரண்ட் போகுது, ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. இந்த ஃப்ளக்ஸ் வந்து பக்கத்தில் இருக்க காயில் கூட என்ன ஆகும், அசோசியேட் ஆகும். ஸோ ஃப்ளக்ஸ் இன் செகண்டரி காயில் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் சேஞ்ச் இன் ப்ரைமரி. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம SP எழுத மாட்டோம். இட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஈக்குவேட் பண்ணும்போது M தான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்ஷன். இதோட யூனிட்டும் ஹென்ரி தான். EMF கேன் பி ரிட்டன் as -d∅/dt. இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா EMF becomes -M di/dt. இங்கேயும் சர்க்குலர் காயில்ஸ் இருக்கும். we have two circular coils, radius R1 R2. வெளியே போகிற காயிலில் ஏதோ கரண்ட் ஆகி போகுது. coefficient of mutual inductance for circular coils is μ0 N1 N2 pi
R1 square by 2R2. இது வந்து வெளியே இருக்க காயிலோட உள்ளே இருக்க காயிலோட ஏரியா, இது வெளியே இருக்கிறதுனால ஃபீல்டு. இதே solenoidக்கு you have two solenoids which are coupled like this. So M is going to be mu naught N1 N2 A by L. ஸோ இந்த ரெண்டு solenoid எப்படி பண்ணியிருக்காங்களே இது பேர் கப்ளிங் அப்படிம்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி கப்பிள் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இது 0 டிகிரி கப்ளிங், 180 டிகிரி கப்ளிங் இருக்குது, 90 டிகிரி கப்ளிங் இருக்குது. ஸோ எவ்வளோ மியூச்சுவல் இண்டக்ஷன் நடக்கும்ன்றது இட்ஸ் டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் L1 L2. ஈக்குவேட் பண்ணும்போது we need a constant that's called as coupling constant. இப்போ நீங்கள் ஐடியல் கப்ளிங் பண்ணுறீங்க அப்படின்னா கே வேல்யூ வந்து 1. எப்படின்னா இது ஒன்னோட ஃப்ளக்ஸ் வந்து இன்னொரு கூட கம்ப்ளீட்டாக அசோசியேட் ஆகிருக்கும்போது இது வந்து பாசிபிள் இல்லை. ரியல் கப்ளிங்கில் K value will be less than 1. Okay. So that relation between self inductance and mutual inductance. ஸோ இப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இருக்கும்போது இப்போ எப்போவுமே வந்து ரெண்டு காயில் நடுவில் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் நடக்குது அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் செல்ஃப் இண்டக்ஷன். ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் செல்ஃப் இண்டக்ஷன். ஏன்னா இப்போ உங்ககிட்ட ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸ் சேஞ்சால் பக்கத்துக்கு காயிலில் வந்து இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதுன்னா ஏன் உங்களுக்கு ஆகாது? ஸோ மியூச்சுவல் இண்டக்ஷன் நடக்கும்போது கண்டிப்பாக செல்ஃப் இண்டக்ஷனும் அசோசியேட் ஆகும். ஸோ சீரீஸில் ஃபார்முலா வந்து எல் எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு எப்போ ப்ளஸ் போடணும் எப்போ மைனஸ் போடணும்னா சேம் டைரக்ஷனில் கரண்ட் போகுது ரெண்டு காயிலில் L1 L2. இப்போ வந்து ப்ளஸ் போடணும். இதுவே கரண்டோட டைரக்ஷன் வந்து உல்டாவாக இருக்குது. Then you'll have to do minus. Parallel அதேதான் L1 L2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. எம் வந்து எல்ல சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா ப்ளஸ்ஸு, அப்போஸ் பண்ணுது அப்படின்னா மைனஸ். ஓகே. நெக்ஸ்ட் கம்ஸ் டைனமிக் இஎம்ஐ. காயில் மூவ் ஆகிறனால நமக்கு கிடைக்கிற இஎம்எஃப் வந்து நம்ம மோஷனல் இஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் சே யூ ஹாவ் அ ஃபீல்ட். இதில் ஒரு காயில் வச்சுருக்கீங்க, ஹோஸ் லென்த் இஸ் எல், இட் இஸ் மூவ்ட் இன் திஸ் டிரெக்ஷன். ரைட் ஹேண்ட் ரூல். tells you the direction of field V. This tells you the direction of force. ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கரண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து உங்கள் 4 ஃபிங்கரை ப்ளேஸ் பண்ணுங்கள் இன்வர்ட்ஸில், அதாவது உங்கள் நோட் புக் மேலே. டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன் டுவர்ட்ஸ் ரைட். ஸோ இட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் எ ஃபோர்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ் டிரெக்ஷன். சாரி, டவுன். கரெக்டா? ஸோ ஃபோர்ஸ் டவுன்வர்ட்ஸ் அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் வந்து அப்வர்ட்ஸ். ஸோ இந்த என்டையர் சிஸ்டமை நம்ம ஒரு இஎம்எஃபால் ரீப்ளேஸ் பண்ணலாம். இதோட இஎம்எஃப் வந்து இ, வேல்யூ வந்து பிஎல்வி. B is magnetic field intensity, L is length, V is velocity with which the conductor is moving. Closed loops இருந்துச்சு அப்படின்னா EMF is going to be 0. அதே மாதிரி ஃபீல்டுக்குள்ளே ஃப்ளக்ஸ் சேஞ்ச் இல்லாமல் ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டுக்குள்ளே மூவ் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா இங்கேயும் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் இல்லை, இப்போயும் EMF 0. ஸோ இந்த கேஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே. LR circuits.
Okay, you have an LR circuit. They want you to find what is current through the circuit when t is equal to 0 and t is equal to infinity. சரி, இண்டக்டருக்கு என்ன ப்ராப்பர்ட்டினா t 0 இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை இட் இஸ் இன்ஃபைனைட், which means you have to open the circuit where the inductor is there. இப்போ இது ஓப்பன் பண்ணிடுங்க. அப்போ கரண்ட் இங்கேருந்து ஐ வரும், இங்கே வந்து ஸ்ப்ளிட் ஆகணும். பட் இந்த பிரான்ச் ஓப்பனாக இருக்கிறனால இது ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும் ஃபுல்லாகவே. இதில் கரண்ட் ஸ்ப்ளிட் ஆகாது, அதே இது வழியாக வந்து ஐ இப்படி வந்துடும். ஸோ கரண்ட் at t is equal to 0 is nothing but E by இந்த ரெசிஸ்டர் சீரீஸில் இருக்காங்க. ஸோ it is going to be 2R. For the same circuit when t is infinity, resistance becomes 0. So you have to replace the inductor with a wire. அப்போ என்ன ஆகும்னா அந்த இண்டக்டர் அப்படியே வயரால் ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இது ரெண்டும் parallel, which is R by 2. That will be in series with this, which is 3R by 2 R effective. So I at t is equal to infinity is going to be E by 3R by 2. This is how you do when t is equal to 0, t is at infinity. T is at infinity நம்ம என்ன சொல்லுவோம்னா steady state அப்படிமோ. Okay. Now in between they are asking, in between like கேட்டால் என்ன பண்ணலாம்? இப்போ t is equal to 1 seconds, 2 seconds, 3 secondsலாம் கேட்குறாங்க. ரெண்டு இருக்குது, energizing inductor, de-energizing. Energizing na when battery is connected, de-energizing na when battery is disconnected. First case la I is equal to I naught 1 minus e power minus t by tau, where tau is called as your time constant. Tau oda value வந்து L by R seconds. ஸோ இப்போ இதில் t0, t is equal to tau, t is equal to infinity போடுறீங்க. t 0 இருக்கும்போது e power 0 0 sorry 1. So I is equal to I naught into 1 minus 1 போடுவீங்க, which will give you 0. t is equal to tau போடும்போது 1 minus e power minus 1. e power minus 1 ஓட வேல்யூ வந்து 0.37. So 1 minus 0.37 is 0.63 times I naught. Infinity becomes 0, it becomes I naught. So graph பார்த்தீங்கன்னா it's going to be something like this. Okay, I versus t. This is energizing mode. De-energizing equation I is equal to I naught e power minus t by tau. So t 0 இருக்கும்போது I is going to be I naught, t tau இருக்கும்போது I is equal to 0.37 times I naught, and t வந்து infinity இருக்கும்போது I is equal to 0. So graph எப்படி இருக்கும்னா it will start from some value and somewhere at infinity it is going to become 0. This is here I naught. Okay, next comes periodic EMI. ஜென்ரேட்டர்ஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, ரெண்டு போல்ஸ் ஆஃப் மேக்னெட்டுக்கு நடுவில் ஒரு ஆர்மேச்சர் காயில் வச்சுட்டு இது வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. அப்போ இந்த ரொட்டேஷனலாக ஓரியன்டேஷன் சேஞ்சால் வர இஎம்எஃப் வந்து பீரியாடிக் இஎம்எஃப் அப்படிம்பாங்க. E is equal to d of NBA cos theta by dt போடுவீங்க minus omega is equal to theta by t. So theta can be written as omega t. We have a minus also in. Okay, so EMF becomes minus NBA cos omega t பண்ணிங்கன்னா minus sin omega t into omega வந்துடும். So EMF becomes NBA omega
sin omega t. This can be written as E naught. This is introduction to alternating. So நீங்கள் omega t-க்கு 0 அப்புறம் 180 90 போடும்போது we'll have something like this, an alternating EMF versus time. So the sinusoidally varying. This is introduction to AC, which we'll see tomorrow. சரிங்களா? ஸோ இதான் மேஜர் டாபிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸ். ஃபார்முலாஸ்லாம் ஒரு வாட்டி பார்த்துடுங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இதில் இந்த ஈநாட்டோட வேல்யூ தான் NB A omega. ஓகே, ஸோ கொஷின்ஸ் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், a conducting wire frame is placed in a magnetic field that is directed into the paper. You can see field வந்து into the paperல இருக்குது. magnetic field is increasing at constant rate ன்ட்டாங்க. field வந்து increase ஆகுதான். சரி, the direction of induced current in the wires AB and CD. சரி, இப்போது flux is increasing அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஏரியா வந்து கம்மியாக இருக்குது, இங்கே ஏரியா வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே ஃப்ளக்ஸ் வந்து பேசிக்லி இஸ் ஸ்மாலர் than the other one. இங்கே ஃப்ளக்ஸ் இஸ் பேசிக்லி இன்க்ரீஸிங். கரெக்டாக? ஸோ ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகும்போது லென்ஸ்லாம் என்ன பண்ணுவோன்னா, இட் ட்ரைஸ் டு அப்போஸ் த சேஞ்ச் ஆர் காஸ் தட் ஹஸ் ப்ரொடியூஸ்ட் இட். ஸோ இங்கே டிக்ரீஸிங் ஃபீல்டு வந்து இன்வெர்ட்ஸு. அதை டிக்ரீஸ் ஆக விடாமல் இருக்கணும்னா மறுபடியும் இது ஒரு இன்வெர்ட்ஸ் ஃபீல்டை கொடுக்கணும். இன்வெர்ட்ஸ் அப்படின்னா ஸோ இன்வெர்ட்ஸ் அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து clockwise. ஓகே, இங்கே ஃப்ளக்ஸ் இஸ் இன்க்ரீஸிங். ஸோ டிக்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வந்து இன்வெர்ட்ஸாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இது ஒரு அவுட்வர்ட்ஸ் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அவுட்வர்ட்ஸ் அப்படின்னா இட் would have ஆன்டி clockwise டிரெக்ஷன். கரெக்டாக? ஸோ இதுதான் உங்கள் ஏபி, இது டிசி. இப்போ டைரக்ஷன் கேட்குறாங்க. ஏபியில் வந்து B to A, பியிலேருந்து ஏக்கு போகுது. அண்ட் ஹியர் இட் இஸ் ஃப்ரம் D to C. ஸோ விச் இஸ் ஆப்ஷன் 1. ஸோ ரெண்டே கான்செப்ட் தான். ஃப்ளக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இன்டியூஸ்டு ஃபீல்டு வந்து வில் பி சேம். சாரி, இதை டிக்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணும் இல்லையா? ஸோ வில் பி ஆப்போசிட் டு எக்ஸிஸ்டிங் ஃபீல்டு. இது வந்து எக்ஸிஸ்டிங். இது இன்டியூஸ்டு. அதே ஃப்ளக்ஸஸ் டிக்ரீஸிங்னா இன்டியூஸ்ட் வில் பி சேம் ஆஸ் எக்ஸிஸ்டிங். இதுதான் கான்செப்ட், பார்த்துக்கோங்க. அடுத்தது, you have a metallic ring attached to the wall of a room. When the north pole of the magnet is brought nearer to it, the induced current in the ring will be. பக்கத்தில் கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, லென்ஸ் லா ஆல்வேஸ் opposes the change or cause it has produced it. ஸோ இதை ரிப்பல் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ ரிப்பல் பண்ணுது அப்படின்னா இங்கே நார்த் போல் இருந்தால் தான் ரிப்பல் பண்ணும். நம்ம நார்த்தை வந்து இப்படியே வரையலாம். ஸோ தட் இட் வில் கிவ் அஸ் த டைரெக்ஷன். ஸோ இது என்ன டைரெக்ஷன் அப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸ். ஸோ இந்த ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷன். இதே வந்து நீங்கள் சவுத் போல் வந்து பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த ரிங்கில் வந்து இதுவும் சவுத் போல் மாதிரியே இன்டியூஸ் ஆகிருக்கும், விச் இஸ் கிளாக்வைஸ் டைரெக்ஷன். ஸோ லென்ஸ் லா சேஸ் the induced EMF or current always opposes the change or cause that has produced it. Okay, அடுத்தது, as shown in the figure, the magnet is moved fast speed towards the coil as stressed. Due to this induced electromotive force, induced current and induced charge in the coil are E, I and Q respectively. If the speed of the magnet is double, the incorrect statement is incorrect கேட்குறாங்க. சரி, induced EMF ஓட ஃபார்முலா -d∅dt, current ஓட ஃபார்முலா -1/r into d∅dt, dq ஓட ஃபார்முலா வந்து -d∅r.
இதுவும் ரேட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. பட் திஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ரேட். ஏன் இங்கே ரேட் வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வீன்ற ஸ்பீடில் மூவ் பண்ணிருக்கீங்கன்னு வைங்க. இப்போ அந்த மாதிரி டபுள் த ஸ்பீடில் மூவ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ இந்த ரேட் ஆஃப் கவரிங் த டிஸ்டன்ஸ் ஆர் ரேட் ஆஃப் இன்க்ரீஸிங் ஃப்ளக்ஸ் அப்படின்ற ஒரு இது வந்து மாறுது, ரைட்? ஸோ வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம், இன்க்ரீஸ் ஆகலாம். இப்போ வந்து டைம் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ டைம் கம்மியாக இருக்குன்னா ஆப்வியஸாக இஎம்எஃப் என்ன ஆகும்? அதிகமாகும். இங்கேயும் டைம் கம்மியாக இருக்குது, கரண்ட்டும் அதிகமாகும். பட் சார்ஜ் வந்து என்ன ஆகும்னா இட் வுட் ரிமைன் கான்ஸ்டன்ட். பட் ஆனால் ஃபோர்த் ஆப்ஷனில் சார்ஜ் வந்து இன்க்ரீசஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இன்க்ரீசஸ் கரெக்டு, இன்க்ரீசஸ் கரெக்டு, Q இன்க்ரீசஸ் தான் தப்பு, Q ரிமைன் சேமும் கரெக்டு. அவங்க கேட்டிருக்கிறது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 4. சார்ஜஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ரேட் ஆஃப் மோஷன் of your or rate of change of flux ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சரி, அடுத்த கொஷின் போகலாம். As shown in the figure, P and Q are two coaxial conducting loops separated by some distance. ஓகே, ஸோ ரெண்டு லூப்ஸ் பியும் கியூவும் வந்து ரெண்டு கோயாக்சியல் லூப்ஸ் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரோட ஆக்சஸும் வந்து ஒரே அவங்க ரெண்டு பேர் சென்டரும் ஒரே ஆக்சஸ் வழியாக பாஸ் ஆகுது. இதுக்கு வந்து ஒரு பேட்டரி நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஸ்விட்ச். ஓகே, திஸ் இஸ் காயில் P, திஸ் இஸ் Q. சரி, when the switch S is closed, a clockwise current IP flows in the P. சரி, ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணும்போது ஒரு clockwise current வந்து ஃப்ளோ ஆகுதான். ஓகே, now as seen by the I, an induced current IQ1 flows through Q. ஸோ ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணும்போது இதில் ஃபஸ்ட்டு ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து IQ1 தான். ஓகே, ஃபார் அ லாங் டைம் ஸ்விட்சை வந்து ரொம்ப நேரம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா. ஸோ அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்களா, இதை ஓப்பன் பண்ணுறீங்களா, அப்போ கரண்ட் வந்து க்யூவில் ஃப்ளோ ஆகிறது IQ2 என்ன ரிலேஷன்னு கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் சேம் ஆஸ் தம்பு ரூல். இப்போ நீங்கள் தான் அப்சர்வர்னு வைங்க, உங்கள் கையில் இருக்க தம்பை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணுங்கள், இதான் உங்கள் ஃபிங்கர்ஸ், ரைட்? உங்கள் தம் வந்து உங்களை பாயிண்ட் பண்ணியிருக்கும்போது டைரக்ஷன் ஆஃப் யுவர் ஃபிங்கர்ஸ் வந்து வில் பி இன் ஆன்டி கிளாக்வைஸ் டிரெக்ஷன். அதே தம் வந்து உங்களை தாண்டி அவே ஃப்ரம் யூவாக பாயிண்ட் ஆகிருக்கும்போது ஃபிங்கர்ஸ் வந்து கிளாக் வைஸாக இருக்கும். வச்சு பாருங்கள், தம்பை வந்து உங்களை காமிச்சு உங்களை பாயிண்ட் பண்ணி வைங்க ஆன்டி கிளாக் வைஸ். தம்பை அவே ஃப்ரம் பண்ணி பாருங்கள், ரைட் ஹேண்ட் வச்சு யூஸ் பண்ணி, இட் இஸ் clockwise. So when they say first caseல clockwise current Pல flow ஆகும்போது, right, the thumb is pointing away from the observer. ஓகே, இப்போ ஸ்விட்சை வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளக்ஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது லென்ஸ் லா என்ன பண்ணும், அதை டிக்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு இன்டியூஸ்டு ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷன் அப்படின்னா இதில் என்ன டைரெக்ஷனில் இருக்கணும், ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் சினாரியோவில் ஸ்விட்ச் ஓப்பன் பண்ணிட்டீங்க, அப்போ ஃப்ளக்ஸு டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆகும்போது என்ன பண்ணும், அதை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ B2' வந்து சேம் டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ Q2 வந்து will be in clockwise. So answer is respectively anti-clockwise and clockwise direction. Okay, சரி, அடுத்த question போகலாம். A coil of resistance 400 ohm is placed in a magnetic field where flux linked with the coil varies as கொடுத்துருக்காங்க. EMF வந்து -d∅dt உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, 100 × டைம் வந்து 2 செகண்ட்ஸில் கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க கேட்டது வந்து நமக்கு ஃப்ளக்ஸ் இல்லை, கரண்ட்டு. ஸோ கரண்ட்டோட ஃபார்முலா என்னது, I is equal to E/R. ஸோ நம்ம மேக்னிடியூட் மட்டும் போட்டுக்கலாம், தேவையில்லை. 200/R வந்து 400 ohm கொடுத்துருக்காங்க, 1/2 which is 0.5 ampere, which is option 1. ஓகே, மைனஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, இட் ஆல்வேஸ் அப்போசஸ் த சேஞ்ச் ஆர் காஸ்ட் தட் ஹஸ் ப்ரொடியூஸ்ட். நீங்கள் மேக்னிடியூட் போடும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரண்ட்லாம் ஸ்கேலார் குவான்டிட்டி, ரைட்?
அடுத்த question பாருங்க. The magnetic flux through a circuit of resistance R changes by an amount del phi in a time del t, and the total quantity of electric charge Q which passing through this time through any point on the circuit is given by induced charge oda formula கேக்குறாங்க. dq is equal to minus del phi by R. So directly நம்ம எழுதிக்கிட்டா போகும். Which option? Minus இல்ல. Okay, it's a scalar, understood. So it is option 4. அடுத்தது this is one prediction question. இந்த மாதிரி questions வந்து you might get. The current in an induction coil varies with time according to the graph shown in the figure. EMF என்ன ஆகும்னு கேக்குறாங்க. சரி, first graph analyze பண்ணலாம். இங்க வந்து current வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கு, இங்க டிக்ரீஸ் ஆகுது, இங்க இன்க்ரீஸ் ஆகுது, which means இதுக்கு ஸ்லோப் கான்ஸ்டன்ட், இதுக்கு ஸ்லோப் கான்ஸ்டன்ட். ஓகே, EMF is equal to minus L di by dt. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் di by dt வந்து 0. ஏன்னு சொல்லுங்கள், I வந்து கான்ஸ்டன்ட்டு, அப்போ EMFும் 0. செகண்ட் கேஸில் di by dt வந்து இஸ் நெகட்டிவ் அண்ட் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஏன் கான்ஸ்டன்ட்னா இந்த லைனுக்கு வந்து ஸ்லோப் கான்ஸ்டன்ட்டு, கரெக்டுங்களா? அப்போ EMF போடும்போது மைனஸ் ஆஃப் L இன்டூ இதுவும் ஒரு நெகட்டிவ் வேல்யூவாக இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ EMF இஸ் ஈக்குவல் டு அ பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். தேர்ட் கேஸில் di by dt வந்து பாசிட்டிவ். ஸோ EMF will be minus of L into a positive value. ஸோ EMF will be a negative constant. ஸோ அப்போ கிராஃப் எப்படி இருக்கணும், ஃபஸ்ட்டு ஒரு இதுக்கு வந்து இருக்கவே கூடாது, அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவாக இருக்கணும், அப்புறம் நெகட்டிவ் கான்ஸ்டன்ட். ஸோ ஜாயின் பண்ணிங்கன்னா you'll have something like this, which is option 3. Okay. அடுத்தது போகலாம். A conducting square frame of side A and a long straight wire carrying current I are located in the same plane shown in the figure. The frame moves towards the right with a constant velocity v. The EMF induced in the frame will be proportional to. EMF என்னன்னு கேட்குறாங்க. சரி, EMF இங்கே வந்து காயில் வந்து மூவ் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க வித் வெலாசிட்டி v. ஸோ இட்ஸ் மோஷனல் EMF. ஸோ ஃபார்முலா வந்து BLV. சரி, இதான் உங்கள் ஒயர், இதான் உங்கள் காயில். இந்த பார்ட் ஆஃப் த ஒயரும் இந்த பார்ட் ஆஃப் த ஒயர் மட்டும்தான் EMF ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ சென்டர் வந்து இட்ஸ் மூவிங் வித் வெலாசிட்டி வின்னு கொடுத்துட்டாங்க. இந்த பார்ட் ஆஃப் த ஒயரால் ஒரு EMF இருக்குது, இந்த பார்ட் ஆஃப் த ஒயரால் ஒரு EMF இருக்குது. ஸோ நெட் EMF இஸ் நீங்கள் E1 மைனஸ் E2 போடலாம். B1 LV மைனஸ் B2 LV போடலாமா? B1 என்னது, B1 இஸ் ஃபீல்டு சம்வேர் ஹியர். இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இங்கேருந்து இங்கே வரைக்கும் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு A/2ன்னு தெரியும். ஸோ திஸ் வில் பி X மைனஸ் A/2. mu naught I by 2 pi X minus A/2 minus LV will be there. Mu naught I LV by 2 pi X plus A/2. ஸோ என்னெல்லாம் காமனாக எடுக்கலாம் நம்ம, mu naught I LV by 2 பைலாம் காமன் எடுத்துட்டிங்கன்னா 1 by X minus A/2 இருக்கும், மைனஸ் 1 by X plus A/2 இருக்கும். mu naught I LV by 2 pi 1 by 2x minus A/2 ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா நீங்கள் ஃபர்தராக இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாம். பட் அவங்க ப்ரொபோர்ஷனாலிட்டி மட்டும் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 4. ஓகே, அடுத்த கொஷின் போகலாம்.
A coil having n turns and resistance R ohm is connected with a galvanometer of resistance 4R ohm. The combination is moved in time t seconds with magnetic field W1 to W2. Okay, W1 to W2 Weber. The induced current in the circuit is induced current கேக்குறாங்க. I is equal to minus 1 by R into d phi by dt. So first d phi by dt போடணும். N B2 A minus N B1 A by R into T. So I is equal to number of turns is given as small n. B2 is W2, area is 1. கொடுத்துருக்காங்க பாருங்க 1 meter square last bracketல minus n W1 into 1 by R. You have to do effective. So total R is nothing but 4R plus R, 5R into T. So I is going to be minus n common எடுத்துடலாம் W2 minus W1 by 5RT, which is option 2. Okay. அடுத்த question போடலாம். In a circuit with a coil of resistance 2 ohm, the magnetic flux changes from phi1, phi2 கொடுத்தாங்க, time கொடுத்தாச்சு. Charge கேக்குறாங்க. See, what you have to understand is charge வந்து it's independent of time. நீங்கள் மைனஸ் போடணும் இல்லை போடாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. That was only telling you direction. RR. Right. So it's 10 minus 2 by R வந்து 2, which is 8 by 2, which is 4 coulomb. Option. அடுத்தது ஒரு நல்ல question on mutual induction. A small square loop of wire of side L is placed inside a larger square loop wire of side capital L, where capital L is greater than small l. The loops are coplanar. ரெண்டு பேரும் ஒரே பிளேன்ல இருக்காங்க and their centers coincide. The mutual induction of the system is proportional to. சரி, ரெண்டு ஸ்கொயர் லூப்ஸ் இருக்கு. இதோடது ஸ்மால் எல், இதோடது கேபிட்டல் எல். வெளியே இருக்க லூப்பில் கரண்ட் போகுதுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ் ஆன் த சிஸ்டம் கேட்குறாங்க. phi is equal to mi and also phi is equal to NBA. சரி, இப்போ நம்ம வந்து உள்ளே இருக்கிற காயிலில் என்ன மியூச்சுவல் இண்டக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லெட் மீ நேம் திஸ் காயில் as 1, this coil as 2. ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் காயில், அது எதோட ஃபீல்டில் இருக்குன்னா செகண்ட் ஒன்னோட ஃபீல்டில் இருக்குது, இன்ட்டு ஏரியா ஆஃப் த ஃபர்ஸ்ட் காயில். ஓகே, சரி. ஒரு சர்க்குலர் காயிலாக இருந்தால் இன்சைடில் உங்களுக்கு ஃபார்முலா ஈஸியாக போட்டுவிடுவீங்க. ஸ்கொயர் லூப்க்கு எப்படி போடலாம், வெளியே இருக்க ஸ்கொயர் லூப்பால் என்ன ஃபீல்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஒயர் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து L/2. இது என்ன ஆங்கிள்னா 45, 45. ஸோ பயோட்-சவர்ட்ஸ் லா μ0 I/4 pi ஆருக்கு வந்து L/2 இன்ட்டு sin 45 ப்ளஸ் sin 45. ஏன்னா எனக்கு வந்து அந்த பாயிண்ட் கூட மேக் பண்ணுற ஆங்கிள் தெரியுது. ஸோ μ0 I/2 pi L 2 sin 45 is 1/√2. ஸோ போட்டிங்கன்னா μ0 I/√2 pi L வந்துடுச்சு. இது 1. ஸோ பி நெட் வேணும் அப்படின்னா இது மாதிரி 4 பார்ட் ஆஃப் த ஒயர் சேர்ந்தால் தான் ஸ்கொயரு. ஸோ இன்ட்டு 4 பண்ணிக்கலாம். √2 எதுவும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2√2. ஸோ பி becomes 2√2 μ0 I/pi L. இதுதான் வந்து 2 வந்து 1 மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபீல்டு. ஸோ இப்போ ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்னது, N1 B2 A1. N1 B2க்கு வந்து இதில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்தால் நீங்கள் N2 போட்டுக்கோங்க. μ0 N2 I 2√2/pi L இன்ட்டு ஏரியா வந்து ஸ்மால் எல் ஸ்கொயர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் இதை நம்ம mi போட்டுக்கலாமா.
ரெண்டு சைடும் I cancel ஆகிடும். mu naught or I'll just say 2 root 2 first. 2 root 2 mu naught n1 n2 by pi L into L square. So mutual induction is proportional to L square by capital L. Okay, இது எந்த ஷேப்டு லூப்ஸாக இருந்தாலும் கான்செப்ட் இது தான். சர்க்குலர்னால் ஃபார்முலா மட்டும் மாறும் இல்லையா, ஃபீல்டோட ஃபார்முலா. ஸோ டு ஸ்மால் L square by capital L. ஆப்ஷன் 2. ஓகே, சரி அடுத்த கொஷின் போகலாம். A coil having 500 square loops, each of side 10 cm கொடுத்தாச்சு, number of turns கொடுத்தாச்சு, is placed normally to the field which increases it at the rate of 1 Tesla per second. dB by dt கொடுத்தாங்க, induced EMF கேட்குறாங்க. E is equal to minus NA into dB by dt minus 500 into area வந்து 10 cm side கொடுத்துருக்காங்க, 1 Tesla per second. மைனஸ் டைரெக்ஷன் தான், மேக்னிடியூட் மட்டும் வேணும்னும் போது 5 volt. ஆப்ஷன் 4. ஓகே, இந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்ததுன்னா நோவேர். EMF is equal to minus d5 by dt இருக்கா, ரைட்? ஸோ EMF is equal to minus d5 ஓட வேல்யூ வந்து n dB A by dt. So EMF becomes n, A வெளியே எடுத்துடலாம். When field is varying you can write it as dV by dt. ஓகே, ஸோ இதுதான் நான் டைரெக்டாக ஒரே ஸ்டெப் எழுதியிருக்கேன். சரி, அடுத்த கொஷின். The magnetic field in a coil whose number of turns is 100, area வந்து 40 square centimeter, so 40 centimeter square, increases from 1 Tesla to 6 Tesla in 2 seconds. EMF generated கேட்குறாங்க, அதே ஃபார்முலா n A del B by del T, மைனஸ் வெளியே போட்டுக்கோங்க. ஸோ மைனஸ் 100 into 40 centimeter square into 10 power minus 4 into del B by del T, 6 minus 1 by 2 which is 5 by 2, 20. So this is minus 10 power 4 into 10 power minus 4. So ரெண்டும் கேன்சல் ஆகி 1 volt. இது 100, ஆல்ரெடி இன்னொரு 100 இருக்குது, into 10 power 4. So it is option 3. ஓகே, அடுத்தது ஈஸி கொஷின். Lenz's law is a consequence of conservation of energy. கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். ஓகே, அடுத்த கொஷின். All linear dimensions of a inductor are tripled. Linear dimensionsனால் என்னது? லென்த்து இல்லையா, அப்போ ரேடியஸு, இதெல்லாமே வந்து நம்ம லீனியர் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்ட்? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, கீப்பிங் தி டோட்டல் நம்பர் ஆஃப் turns per unit length as constant, what will happen to, okay, so இதான் இண்டக்டர் கலர். ஓகே, ஸோ செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் இண்டக்டரோட ஃபார்முலா என்னது? என்ன ஃபார்முலா? mu naught n square A by L, கரெக்டா? சரி, L is equal to, இப்போ வந்து என்ன கேட்குறாங்க, all linear dimensions of inductor are triple, self inductance will become, self inductance என்ன ஆகும்னு கேட்குறாங்க. L becomes 3L, A by L. ரேடியஸ் வந்து என்ன இருக்கும்?
3R ஆயிருக்கும் கரெக்டா ஸோ L1 is equal to mu naught n square pi r square by L ன்னு எழுதிக்கலாம் L2 வந்து mu naught n square pi 3R the whole square by L ஸோ கேன்சல் பண்ணால் அவங்க என்ன வந்து இங்கே கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்கம்மா total number of turns per unit length is constant னு சொல்லியிருக்காங்களா total number of turns per unit length na it's a small l so நான் formula capital L வச்சு எழுதியிருக்கேன் so let's change the formula L becomes mu naught n square al ஆயிடும் எப்படி இதை மாற்றினேன் அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவல் ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ணோம் mu naught n square a by lன்னு ஸோ என்ன வந்து n by l is equal to small n ன்னு தெரியும் இல்லையா ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரைட் கேபிட்டல் n in terms of small n கேபிட்டல் n வந்து நாங்கள் n into small n எழுதிக்கலாம் ஸோ தென் திஸ் ஃபார்முலா becomes l is equal to mu naught nl the whole square into a by l போட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா வந்துடும் சரி ஃபர்ஸ்ட் கேஸில் l is equal to mu naught n square a வந்து pi r square into l அடுத்தது l dash mu naught n square 9 pi r square into 3l so l dash becomes 27 times l so which is option 3 okay அடுத்த question போலாம் okay two coils of self inductance 2 millihenry and 8 millihenry are placed close to each other so that the effective flux in one coil is completely linked with the other அப்பனா k வந்து 1 coupling constant வந்து 1 ஒன்னோட flux வந்து இன்னொரு கூட கம்ப்ளீட்டா கப்ள் ஆயிருக்குனா அது ஐடியல் coupling now they wanted to find the mutual inductance between these two coils m is equal to k root of L1 L2 k வந்து 1 ன்னு क्वेश्चनல கொடுத்துட்டாங்க so m will be root of 2 millihenry into 8 நான் வர ஆன்சர் வந்து மில்லியில எழுதிக்கிறேன் root 16 which is 4 millihenry option 3 okay சரி அடுத்த क्वेश्चन போலாம் இது a இதுவும் a இது b இதுவும் b so மூணுமே எல்லாமே ab க்கு நடுவுல இருக்கு so all the three are in parallel so எல்லாமே 3 ன்னு சொல்லிட்டாங்க so parallel க்கு என்ன ஃபார்முலா L effective is identical inductors na L by n so 3 by 3 which is 1 henry which is option 1 okay a uniform magnetic field is restricted within a region of radius r r என்ற regionல மட்டும் தான் field இருக்காம் magnetic field changes with time at a rate of dB by dt loop tube of radius r is outside the region of magnetic field as shown in the figure the EMF generated is okay field exist ஆகலனா அங்க flux change போகாது so EMF in the first coil is going to be minus d5 by dt n a dB by dt பண்ணிக்கலாம் ஒரே ஒரு coil so n வந்து 1 ஏரியா வந்து pi small r square into dB by dt இது loop 1ல loop 2ல obviously no flux change or no flux linkage so EMF is going to be 0 so it is option 3 okay சரி அடுத்த क्वेश्चन பாருங்க in the figure magnetic energy stored in the coil is energy stored formula வந்து half L I square so first எனக்கு I வேணும் t 0 இருக்கும்போது resistance offered is infinite அதே t infinity ஆனதுக்கு அப்புறம் ஏனா இது வந்து obviously closed after long time so resistance 0 ஆயிடும் so இந்த இண்டக்டரை நீங்க ஒரு வயரால ரீப்ளேஸ் பண்ணிடலாம் கரெக்ட்டா so I is going to be E by R which is 10 by 2 I is 5 ampere அப்புறம் energy stored ஓட formula half into L வந்து 2 henry into I வந்து 5 square so U is going to be 25 joule this is option 3 அடுத்த question பாருங்க this is based on a Kirchhoff's law
கிர்ச்சாஃப்ஸ்லாம் உங்களுக்கு ரெசிஸ்டருக்கு எழுத தெரியும், இண்டக்டருக்கு செல்லுக்கு எழுத தெரியும். பட் இண்டக்டருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா we have a trick. ஓகே, என்ன ட்ரிக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதுதான் உங்கள் இண்டக்டர்னு வைங்க. இதில் கரண்ட் இப்படி போகுது. கரண்ட் இஸ் இன்க்ரீஸிங். அது உங்கள் di/dt வந்து இன்க்ரீஸிங்காக இருந்தது அப்படின்னா, இப்போ கரண்ட் இப்படி தானே போகுது. இது வந்து இன்க்ரீஸிங் ரேட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா, நீங்கள் இந்த இண்டக்டரை ஒரு செல்லாக மாற்றலாம். செல்லுன்னு சொல்லும்போது நீங்கள் டெர்மினல்ஸ் வரையணும். எப்படி டெர்மினல்ஸ் வரையணும்னா, கரண்ட் போகிற டைரக்ஷனில் பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல். ஸோ இஎம்எஃபோட வேல்யூ வந்து எல் di/dt தான் போடணும். ப்ளஸ் மைனஸ் எதுவுமே போடக்கூடாது. ஓகே, இதுவே கரண்ட் இஸ் டிக்ரீஸிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, எந்த வழியாக கரண்ட் வருதோ அங்கே நெகட்டிவ் டெர்மினலில் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேயும் வேல்யூ வந்து எல் di/dt தான். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சைன் கன்வென்ஷன் செல்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்யூட்டை நான் எப்படி மாற்ற போகிறேன் அப்படின்னா, இங்கே கரண்ட் இஸ் டிக்ரீஸிங் அட் ரேட்டுன்ட்டாங்க. ஸோ ஏ அப்படியே இருக்க போது, கரண்ட் இந்த டைரக்ஷனில் தானே வருது, டிக்ரீஸிங்ன்றனால அங்கே நெகட்டிவ் டெர்மினல் போட்டுட்டு இப்படி வரைஞ்சிடணும். ஓகே, ஸோ I'm going to draw the same. Decreasing rate என்றனால current வர directionல negative terminal. Okay, so this is A, this is 1 ohm, 15 volt. இது வந்து L di/dt போடணும். இது B. ஸோ எல்லோட வேல்யூ வந்து 5 மில்லி ஹென்ரின்னு இருக்காங்க. di/dt வந்து 10⁻+3, ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. இது வந்து 5 வோல்ட் ஆகிடுது. ஸோ கிர்ச்சாஃப்ஸ் லா போடுங்க. VA current வந்து 5 ampere. ஸோ -5 + 15 -+5 -VB is equal to 0. கேன்சல் ஆகிடும். ஸோ VA - VB வந்து -15. ஆனால் அவன் கேட்டிருக்கிறது VB - VA. ஸோ விச் இஸ் +15 volt. ஆப்ஷன் 3. ஓகே, அடுத்தது போகலாம். If the induction of magnetic field at a point B and energy density U, then which of the following represents the graph? So energy density போடணும். energy density Uன்ட்டாங்க, half B²/μ0 தெரியும். So U is proportional to B². U வந்து y axisல இருக்குது, B வந்து x axisல இருக்குது. So x² is proportional to y னா parabola which is open upwards. So ogive curve. So option 1. ஓகே, ஸோ இந்த ஹாஃப் மட்டும் எடுத்திருக்காங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். A conducting square loop of side L and resistant R moves in a plane with uniform velocity V perpendicular to one of its sides. A magnetic induction B constant in timeன்ட்டாங்க. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் ஃபீல்டில் மூவ் ஆகிட்டு இருக்கு. Pointing perpendicular into the plane of the loop exists everywhere. The current in the சரி யூனிஃபார்ம் ஃபீல்டு எல்லா இடத்துலையும், இட்ஸ் நாட் சேஞ்சிங். ஸோ அதில் நீங்கள் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் பண்ணிட்டுருக்கீங்க. நோ ஃப்ளக்ஸ் சேஞ்ச். ஒன்று வெளியேருந்து உள்ளே என்டர் ஆகும்போது ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஃபீல்டுக்குள்ளேருந்து வெளியே போகும்போது டிக்ரீஸ் ஆகும். ஒரு கான்ஸ்டன்ட் ஃபீல்டில் இட் இஸ் நாட் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ன்ட்டாங்க. யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போகும்போது நோ ஃப்ளக்ஸ் சேஞ்ச். ஸோ ∇φ வந்து 0. ஸோ EMF induced will also be 0. ஆப்ஷன் 4. ஓகே, சரி அடுத்தது பார்க்கலாம். A conducting rod PQ of length 1 meter is moving with uniform speed கொடுத்துட்டாங்க, L கொடுத்துட்டாங்க, V கொடுத்துட்டாங்க. ஸோ EMF is basically BLV. B is 4, L is 1 into 2. இது 80. Okay. A capacitor of capacitance 10 microfarad is connected as shown in the figure. Then charge stored on the capacitor கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நமக்கு வந்து Q is equal to CV. கரெக்டாக V தெரியும், C தெரியும், 10 microfarad மைக்ரோ மாற்றிக்கலாம். V is the EMF which is 80. So Q is equal to, it's not 80, ஒரு நிமிஷம், 4 2s are 8 இல்லையா, இது 8. ஸோ 80 மைக்ரோ கூலும்.
இப்போ எது வந்து +80 எது -80 தெரியணும். 2 பிளேட் இருக்குது, பிளேட் A பிளேட் B. இதான் உங்கள் கண்டக்டர். ஃபீல்டு வந்து இன்வெர்ட்ஸு, வெலாசிட்டி B. ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுங்கள். 4 ஃபிங்கரை வந்து இன்வெர்ட்ஸில் பாயிண்ட் பண்ணுங்கள், வெலாசிட்டி ரைட் வேர்ட்ஸில் பாயிண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட்ஸு. கரெக்டா? ஃபோர்ஸ் டவுன்வர்ட்ஸ்னா கரண்ட்டு, வாட் இஸ் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஆர் சார்ஜ்? எப்படி போடலாம்? Experienced rate is downwards. Okay, so the direction of current is going to be upwards. So this is positive plate, this is negative plate. So இதோடது வந்து +80, இதோடது வந்து -80. So A is going to be plus and B is going to be -80 microcoulomb. This is plus, this is minus, this is force. The current is going to go like this. So the positive plate and negative plate. Okay, அடுத்த question போலாம். A conductor ABOCD moves along its bisector with a velocity of 1 meter per second through a perpendicular magnetic field of 1 Weber per meter square as shown in the figure. If all the four sides are 1 meter length each, then the induced EMF between points A and D is. So first எனக்கு வந்து A க்கும் D க்கும் நடுவில் லென்த் வேணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? triangular part இருக்கா, 90. So this is 45. Correct? Now you have to find this length first. Correct? A conductor ABOCD moves along bisector with velocity of 1 meter per second through perpendicular magnetic field. எல்லா 4 sides 1 meter ன்ட்டாங்க. இதுவும் 1 minute. This is also 1 1 1 1. So I'll take this as also 1. அப்போ இது என்னவா இருக்கும்? இது வந்து ஆப்போசிட் சைடு. sin 45 is equal to opposite side. இதை நான் x ன்னு வச்சுக்கிறேன், x/1. ஸோ x is equal to 1/√2. அப்போ இதுவும் என்னவா இருக்கும்? இது 1/√2னா இதுவும் 1/√2. ஸோ டோட்டல் லென்த் பிட்வீன் த ends வந்து 1/√2 plus 1/√2 which is 2/√2 which is going to be √2 meter. Okay, ஸோ இந்த லென்த் வந்து it is √2 meter. This is velocity. So EMF is going to be BLV. That is B is 1, L is √2, V is also 1. So EMF is equal to √2 volt which is 1.414. Option 2. Okay. அடுத்த question is easy. A coil having number of turns in cross sectional area A is rotated in rotated na angular what do you say, periodic EMI. Field B, angular velocity omega, maximum value of EMF is உங்களுக்கு தெரியும் E is equal to E0 sin omega t. அந்த E0 ஆக்சுவலாக என்னது? NB A omega sin omega t. இந்த E0 தான் maximum value which is NB A omega. That's called as peak value. நாளைக்கு சாப்டரில் உங்களுக்கு புரியும். Correct? So this is your peak. So answer is NB A omega. Okay, அடுத்தது போலாம். A current in an LR circuit builds up to 3/4 of its steady value in 4 seconds. The time constant is tau என்னன்னு கேட்குறாங்க. Okay,
பில்ஸ் அப்னு கொஷனில் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? பில்ஸ் அப்னா இட் இஸ் எனர்ஜைசிங் இட் செல்ஃப்னு அர்த்தம். ஸோ எனர்ஜைசிங்கோட ஃபார்முலா I is equal to I0 into 1 minus e power minus t by tau. கரெக்ட்? I0 வந்து 3/4 times I0. ஏன்னா அது 3/4 எடுத்துக்கிறதுக்கு 4 செகண்ட்ஸ் எடுத்துக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 minus e power minus 4 by tau. இது கேன்சல் பண்ணிடலாம். e power minus 4 by tau இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. 1 minus 3/4 ஆகிடும். ஸோ e power minus 4 by tau is equal to plus 1/4 ஆகிடும். e அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ln. கரெக்ட்? ஸோ ln 1/4 is equal to minus 4 by tau இருக்கும். இந்த மைனஸ் எடுக்கணும்னா ரெசிப்ரோக்கல் போட்டுக்கலாம். ஸோ ln 4 is equal to 4 by tau. பட் ஆப்ஷன் வந்து 4/ln 4 மாதிரி டைமுக்கு இல்லை. அப்போ ஏதோ கேல்குலேஷன் பண்ணியிருக்காங்க மேத்தமெட்டிக்கலாக. என்னவா இருக்கும்? ln 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? இதை 2 ln 2ன்னு எழுதலாமா? என்ன ஐடென்டிட்டி? ln or log m power n can be written as n log m. கரெக்டாக? is equal to 4 by t. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா you'll have 2. So t is equal to 2 by ln 2, which is option 2. நம்பர் 2 இங்கே போயிடுச்சு. அடுத்தது, a copper rod of length L is rotated about its one end in a perpendicular magnetic field with constant angular velocity omega. Field வந்து in B. The induced EMF between two ends. இங்கேயும் நடுவில் EMF என்னன்னு கேட்குறாங்க. சரி, நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஸ்மால் எலிமெண்ட் எடுக்க போகிறேன். லீனியர் மோஷன் மட்டும்தான் மோஷனில் EMF ப்ரொடியூஸ் பண்ணவும் கிடையாது. ரொட்டேஷனல் மோஷன்ஸ் கேன் ஆல்சோ ப்ரொடியூஸ். ஸோ நான் இந்த ஸ்மால் எலிமெண்ட்டை dxன்னு எடுத்துக்கிறேன். இது ஆக்சிஸ்லேருந்து எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ V is equal to x omega. r ஒமேகாவுக்கு பதில் அந்த ஸ்மால் எலிமெண்ட்டுக்கு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து இருக்க தூரம் x. ஸோ r is x here. The small EMF is B L V. ஸோ B L வந்து x omega into dxன்னு எழுதலாம். லிமிட்ஸ் 0லேருந்து L வரைக்கும் ராட் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ EMF becomes B omega x square by 2 from 0 to L. So EMF becomes half B omega L square, which is option 1. Okay, அடுத்தது போலாம். Two circuits have coefficient of mutual induction as 0.09 Henry. So M value கொடுத்துட்டாங்க. Average EMF induced in the secondary by change of current from this to this in the primary will be. சரி, EMF வந்து உங்களுக்கு என்ன தெரியும்? -m into di by dt. M வந்து 0.09, அதை நான் 9 into 10 power minus 2 எழுதிக்கிறேன். di by dt which is 20 minus 0 by டைம் வந்து 6 into 10 power minus 3 எழுதிக்கலாம். ஸோ -1 இருக்கும். this is 3, this is 2, 10. ஸோ மேலே போச்சுன்னா -3 into 10 by 10 power minus 1 இருக்குது. ஸோ which becomes, ஸோ again minus வந்து direction. ஸோ it is 300 volt, which is option 4. okay, அடுத்ததுங்க, the self-inductance of a coil is L, keeping the length and area same. The number of turns in the coil is increased 4 times. The self-inductance of the coil will be now L is equal to self-inductance of a solenoid formula mu naught n square A by L. இல்லையா? So length is directly proportional to n square.
இப்போ லென்த்து மட்டும் 4 டைம்ஸ் ஆக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சாரி, நம்பர் ஆஃப் டர்ன்ஸு. ஸோ 4n the whole square ஆகிடும். ஸோ L dash is 16n square. ஸோ L dash is 16 times L, which is option 4. Okay. Next question. A coil having an area A0 is placed in a magnetic field which changes from B0 to 4B0 in a time t. EMF induced is minus NA dB by dt. இதை நீங்கள் வந்து del B by del T ன்னு எழுதிக்கலாம். when the change is more. ஏர் காயில் சொல்லிட்டாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 1, ஏரியா வந்து A0ன்னு கொடுத்துருக்காங்க, இன்ட்டு 4B0 minus B0 by T. B0 by T அகெயின் சொல்கிறேன். மைனஸ் வந்து டெல்ஸ் அப்ளிகேஷன் ஃப்ரம் லென்ஸ் லா. ஸோ நீங்கள் மேக்னிடியூட் போடும்போது அது தேவையில்லை, இல்லாட்டி பரவாயில்ல. 3A0 B0 by T. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். A magnetic field in a coil of turns n வந்து 100 turns கொடுத்துட்டாங்க. I think this question we already did. Repeat ஆயிருக்கு. Okay, option 3. Okay, in which of the following devices eddy current effect is not used? Okay, சரி, eddy current அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம இந்த பீரியோடிக் EMI போட்டோம்ல, இந்த ஜென்ரேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஒரு ஆர்மேச்சர் காயிலை நடுவில் ப்ளேஸ் பண்ணுவாங்க. இந்த ஆர்மேச்சர் காயில்ன்றது சும்மா ஒரு ஒயரை வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. we avoid using solid metal plates. ஏன் அப்படின்னா, நீங்கள் சாலிட் மெட்டல் பிளேட்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் ப்ரொடியூஸ் ஆகிற இந்த இன்டியூஸ்ட் கரண்ட் என்னாகும் அப்படின்னா, தண்ணியில் வந்து எடிஸ், அதாவது நீங்கள் ஒரு கலர் ட்ராப் பண்ணால் ரிப்பிள்ஸ் எடிஸ்ன்னு சொல்கிறோம்ல, எடிஸ் மாதிரி ஷேப்பில் ஃபார்ம் ஆகுமா. இந்த எடி கரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஆக்சுவல் கரண்ட் வந்து இப்போ இது மோட்டார்ஸில் மேஜராக அஃபெக்ட் பண்ணும். இப்போ மோட்டாரில் என்ன பண்ணுவீங்க, கரண்ட் அனுப்புவீங்க, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாதிரி மோட்டர் வந்து மெக்கானிக்கல் ஒர்க் பண்ண வைக்கும், விச் இஸ் பேசிக்லி ரொட்டேஷன் ஆஃப் இட். கரெக்டாக? இப்போ ஒரு மோட்டாரில் இருக்க ஆர்மேச்சர் காயில் ரொட்டேட் ஆகும்போது ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்சஸ் இல்லையா, இதனால் ஒரு இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த இஎம்எஃப் பேர் பேக் இஎம்எஃப் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா, இது ஆக்சுவல் கரண்ட்டை வந்து அந்த இன்டியூஸ்ட் கரண்ட் என்ன பண்ணுவோம்னா அப்போஸ் பண்ணுமா. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ மோட்டர் வந்து நீங்கள் இந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இந்த பேக் இஎம்எஃப் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ தட் எஃபிஷியன்சி டிக்ரீசஸ். ஸோ அதனால் நிறைய இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த எடிஸ் மாதிரி இருக்க கரண்ட்டு தான் நம்ம எடி கரண்ட் அப்படிமோம். ஸோ சாலிட் மெட்டல்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம் நிறைய இடத்துல. ஸோ நிறைய இடத்துல இந்த எடி கரண்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிசி மோட்டர்லலாம் we don't want it, but there are lot of places where we need eddy current. எக்ஸாம்பிள் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்ஸு, மேக்னெட்டிக் லீவியேஷன் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த புல்லட் ட்ரெயின்ஸ்லாம் வந்துட்டு will not be basically on the track, ஒரு சின்ன கேப் இருக்கும். கரெக்டாக? மேக்னெட்டிக் லீவியேஷன், இண்டக்ஷன் ஃபர்னேசஸ், இதிலலாம் அந்த மேக்னெட்டிக் பிரேக்கிங் ட்ரெயின்ஸ்லாம் வந்து நம்ம எடி கரண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், விச் இஸ் அன் யூஸ்ஃபுல் எஃபெக்ட். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவுட் ஆஃப் தீஸ் 4 வேர் வி டோன்ட் யூஸ் எடி கரண்ட்ஸ், இண்டக்ஷன் ஃபர்னேஸில் யூஸ் பண்ணுவோம், மேக்னெட்டிக் பிரேக்கிங் அண்ட் ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணுறோம், எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணுறோம், எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ் டஸ் நாட் ஹாவ் எடி கரண்ட் எஃபெக்ட். ஸோ ஆப்ஷன் 1. ஓகே, இந்த டாபிக் கொஞ்சம் பாருங்கள். ஓகே, அடுத்தது, an inductor L, resistance R are first connected to a battery. சரி, அப்போனா energizing mode. After some time the battery is disconnected but L and R remain connected in a closed circuit. Battery disconnect பண்ணிட்டாலே சார்ஜ் வந்து de-energize ஆகும். and the current reduces to 37% of its initial value in watt time. இது நம்ம ஆல்ரெடி LR சர்க்யூட் போடும்போது போட்டோம். de-energizingக்கு I is equal to I0 e power minus t by tau. கரெக்டாக? இப்போ t டவ்வாக இருக்கும்போது -1 வரும்.
e power minus 1 value வந்து 0.37 times I naught, which is 37% of I naught. ஸோ எப்போ வந்து 37% ஆகும்னா t வந்து டவ்வாக இருக்கும்போது, which is L by R. ஆப்ஷன் 3. ஓகே, அடுத்த question. In an LR circuit, the time constant and the time in which current grows from 0 to the value where I naught is the steady state ன்ட்டாங்க. சரி, t வந்து டவ்வாக இருக்கும்போது கரண்ட் என்ன க்ரோ ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ க்ரோயிங்க்கு வந்து I is equal to I naught into 1 minus e power minus t by டவ்வா. t வந்து டவுனு given. ஸோ I is equal to I naught into 1 minus e power minus tau by tau. இது கேன்சல் ஆகிடும். ஸோ I is equal to I naught into 1 minus e power minus 1. e power minus 1 ஓட வேல்யூ வந்து 0.37. So I is equal to I naught into 1 minus 0.37. So where I is equal to I naught into 0.63. So which is 0.63 I naught. Option 1. Okay. So next 2027 Neet. எங்க இருந்து questions வரலாம்? Induction, the self induction, mutual induction, Kirchhoff's law இப்போ பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த ஏரியாவில் வந்து ஐ எக்ஸ்பெக்ட் ஒன் கொஷின், ரைட். ரெண்டாவது மோஷனல் இஎம்எஃப் ரொம்ப பெருசாக கஷ்டமாக இருக்காது, பட் சிம்பிளாக மோஷனல் இஎம்எஃப் வந்து இப்போ நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டுக்குள்ளேயே காயில் மூவ் ஆகிட்டுருக்கு, இஎம்எஃப் இன்டியூஸ்ட் என்ன, அந்த மாதிரி பார்ட்டில் கொஷின்ஸ் வரலாம். தேர்ட், ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ் Mcqs is equal to E naught sin omega t. இந்த பார்ட்டில் ஐ டூ எக்ஸ்பெக்ட் கொஷின்ஸ். ஸோ மேஜர் கொஷின்ஸ் ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தி செல்ஃப் இண்டக்ஷன் அண்ட் மியூச்சுவல் இண்டக்ஷன். அப்புறம் இந்த மோஷனல் இஎம்எஃப், இந்த 3 டாபிக் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ தியரி மைட் பி ஃப்ரம் திஸ் எடி கரண்ட். எடி கரண்ட்ன்றது என்னென்னு, அது அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, இந்த பார்ட்டில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ரைட். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு வந்து வில் சி ஏசி கரண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.